அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 2024 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அன்று, அதாவது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகளை மேசராசி முதல் மீனராசி வரை இதுவரை பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைய தினம் இப்பொழுது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்களும் மற்றும் அவிட்டம் 1, 2 பாதங்கள் அடங்கிய மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் ஆவார். 2ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதி ஆவார். இந்த மாதிரி இந்த ஜென்ம ராசியும் 2ஆம் இடமும் ஆட்சி பெற்று, அதாவது இந்த 2 வீடுகளும் சனி பகவானுக்கு ஆட்சி பெற்ற வீடுகளாகும். இந்த ஆட்சி, இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றுள்ளார். அதுவும் யாரோடு? இந்த நிலமகன் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகிய செவ்வாய் பகவானுடன் இணைந்திருக்கிறார். இப்படி இணைந்து இருக்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை மட்டுமே பார்ப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி திசையோ செவ்வாய் திசையோ இப்பொழுது நடந்தால் இன்னும் சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு, எத்தனையோ இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும், வீடு கட்டக்கூடிய அமைப்பும், தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடிய அமைப்பும், எத்தனையோ பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ பெரிய மிகப்பெரிய யோகமாக அமைஞ்சிருக்கிறாங்க இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும். அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் ஆவார். அது மட்டும் இல்லாமல் இந்த 3ஆம் இடத்தில் ராகு, புதன், சுக்கிரன் இந்த மூவரும் இணைந்து இருக்கிறார்கள். கேது பகவான் 9ஆம் இடத்திலிருந்து பார்க்குறார். இந்த 3ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் ஆவார். அவர் எப்படி இருக்கிறாரு? 4ஆம் இடத்துல, அதாவது சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. அதாவது 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் உச்சம் பெற்று இந்த மேசராசியில் இருக்கிறார். அவரோடு இணைந்து இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஒரு நல்ல முறையில் பலன் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. எத்தனையோ சுப செலவுகள் உங்கள் இல்லத்தில் நடக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் இந்த குரு பகவான் இந்த சூரிய பகவானும் ஒரு இணைந்து சஞ்சாரம் செய்ய முடியும். அந்த அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக வந்திருக்கிறது. இதை அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா ராகு, இந்த ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி, அதாவது பஞ்சமஸ்தானத்துக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவான் இந்த உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ளார். இதை அடுத்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் 6ஆம் இடத்துக்கும் இந்த 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவான் நீச்சம் பெற்றுள்ளார். இந்த 6ஆம் இடத்தை எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கிறோம் மிகப்பெரிய யோகத்தை, அதாவது கல்வி ஸ்தானத்துக்கும் செல்வாக்கு ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த சந்திர பகவான் இருக்கார். இந்த மாதிரி இந்த எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் ஒரு கட்டத்துக்குள் இருந்து விட்டால், நீச்சம் பெற்று விட்டால், அதை நீச்சமென்று உடனே முடிவு செய்ய முடியாது. எப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. எப்படின்னு, அதாவது எந்த ஒரு கிரகம் நீச்சமாக வேண்டுமென்றாலும் அவர்களுக்கு அந்த கிரகத்துக்கு குறிப்பிட்ட பாகை, குறிப்பிட்ட டிகிரியில் இருந்தால் மட்டுமே நீச்சத்தன்மையை அடைய முடியும். அந்த அடிப்படையில் இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து நாம் என்ன சொல்லுவோம் எப்பவுமே, நீச்ச நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்சபங்க ராஜயோகம் என்று சொல்லுவோம். இதையும் நீங்கள் ஒரு நீச்சம்தான் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, நீங்கள் இதையே எப்படி பார்க்கக்கூடாது? எப்படி நீச்சனும் உச்சனும் சேர்ந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் தானே, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சுக்கிர திசையோ புதன் திசையோ ராகு திசையோ இப்பொழுது நடந்தால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஒரு நல்ல முறையில் நல்ல அமைப்பில் பலனளிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல சந்திர பகவான், 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல. இந்த சந்திர திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்தால் உங்களுக்கு எத்தனையோ வேலை வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. எத்தனையோ பேர்த்துக்கு வேலை கொடுக்க போகிறீர்கள். இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சத்தில் சந்திர பகவான் இருக்கார். 8ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சொல்லிட்டோம். அவர் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு.
அதனால் எத்தனையோ இடங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனையோ சிறப்புகள் இருக்கிறது. இதை அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல கேது பகவான். இந்த கேது பகவான் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். அதில் பார்த்திங்கன்னா நீச்சபங்க ராஜயோகத்துடன் இந்த சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. மற்றும் இந்த மூவரும் இணைந்து, அதாவது ராகு பகவானோடு இணைந்து இந்த 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. மிகப்பெரிய யோகங்களும் மிகப்பெரிய அந்தஸ்தும் இந்த தமிழ் புத்தாண்டில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. மேலும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த இனிய புத்தாண்டில் மகர ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டுமென்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். இந்த பதிவை பார்க்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.